Hello students, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் லெசன் 3 புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். அந்த சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லைபிலிட்டிஸ்னால் என்ன, அசட்ஸ்னால் என்ன, ரெவென்யூனால் என்ன, எக்ஸ்பென்சஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, லெட் அஸ் கோ டு liabilities now. First learn about liabilities. What is liabilities அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, liabilitiesனால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் வரும். லைபிலிட்டிஸில் வந்து கேபிட்டல்னால் என்னென்னா, கம்பெனியில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓனர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான் கேபிட்டல். இட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த ஓனர். இவர் வந்து பேங்க்லேருந்து பாரோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம், தன்னோட ஓன் அமௌண்ட் எடுத்தும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து பாரோ பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான் கேபிட்டல். ஓகேவா. கிரெடிட்டர்ஸ்னால் யார் அப்படின்னா, இப்போ வந்து ப்ராடக்ட் சப்ளை பண்ணியிருப்பாங்க, கம்பெனிக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறவங்க தான் கிரெடிட்டர்ஸ். அவங்க வந்து ப்ராடக்ட் சப்ளையர்ஸ். கிரெடிட்டர்ஸ்னு ஏன் வருது அப்படின்னா, கிரெடிட்டில் சப்ளை பண்ணியிருப்பாங்க. கிரெடிட்லனா கடனுக்கு கம்பெனியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. 2 months 3 months அப்படி வந்து அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணிவிடுவாங்க. ஸோ கிரெடிட்டர்ஸ்னால் கடனுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ணவங்க தான் வந்து கிரெடிட்டர்ஸ். கம்பெனிக்கு சப்ளை பண்ணவங்க கிரெடிட்டர்ஸ். இப்போ பில்ஸ் பேபிள். இப்போ கிரெடிட்டர்ஸ்னால் இப்போ வந்து 2 monthsக்கு ஒரு தடவை பே பண்ணுறாங்க இல்லையா, அந்த பில்ஸ் பேபிள்ங்கிறது வந்து கிரெடிட்டர்ஸோடது தான். இப்போ வந்து இந்த இந்த 3 months கழித்து இந்த கிரெடிட்டர்ஸ்க்கு வந்து இந்த அமௌண்ட்டு நம்ம திரும்பி பே பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதனால் பேமெண்ட் பெண்டிங் டியூரிங் த மந்த், பர்டிகுலர் மந்த் வந்து அந்த பில் பேபிள் இருக்கும் இல்லையா, அதுதான் பில்ஸ் பேபிள். ஓகே, கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேபிள். தென் லோன் பாரோடு. லோன் கடனுக்காக லோன், ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிறதுக்காக அகெயின் லோன் பாரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் லோன் பாரோட். தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் லைபிலிட்டிஸ். ஓகேவா. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், rent outstanding, wages outstanding, salary outstanding, these are all called outstanding expenses. Outstanding expenses also comes under liability side. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். லைபிலிட்டிஸ்னால் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், திரும்பி ரீபே பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. தட் இஸ் கேபிட்டல் இன்வெஸ்டட் பை த ஓனர். கிரெடிட்டர்ஸ், ப்ராடக்ட் purchased from suppliers, bills payable, payment pending during the month, loan borrowed. It is also a loan for purchase the manufacturing products and outstanding expenses. These are all comes under liabilities. So now you understood very well what about liabilities. Okay, let us go to assets next. சரி, இப்போ வந்து நம்ம அசட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். see here, பேங்க் கேஷ். பேங்க்கில் இருக்கிற கேஷ் வந்து அசட், கேஷ் அட் பேங்க் அப்படின்னு கூட இருக்கும். அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட், நம்ம கையில் இருக்கிற கேஷ் ஆல்சோ அசட். அப்புறம் லேண்ட் அண்ட் பில்டிங், அது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அசட்னா ஆக்சுவலாக தமிழில் சொத்துக்கள்னு அர்த்தம். இம்மூவபிள் property, that is also called assets. Plant and machinery, அது ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக பிஸ்னஸில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ எ அசட். கம்ப்யூட்டர், திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அசட். ஆஃபீஸ் ப்ரிமிசஸ் ஓனாக இருக்கும்போது அந்த ப்ரிமிசஸ்னால் அந்த பிளேஸ், அங்கே ஒர்க் பண்ணுற பிளேஸ், அது கூட அசட் தான். டெட்டாஸ்னால் என்னென்னா, கஸ்டமர்ஸ், நம்ம வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணியிருப்போம் இவங்களுக்கு. ஏன் டெட்டாஸ்னால் வந்து நம்ம சப்ளை பண்ணியிருப்போம், பட் அவங்க வந்து பே பண்ணியிருக்க மாட்டாங்க. டெட்டாஸ் ஆல்சோ நத்திங் பட் கஸ்டமர்ஸ். இவங்க கஸ்டமர்ஸ், இம்மிடியட்டாக கேஷ் சேல்ஸ் ஆகிருக்கவங்கள கஸ்டமர்ஸ். டெட்டாஸுங்கிறவங்க வந்து இப்போ வந்து 2 month பேசிஸில் 3 month பேசிஸில் வந்து அமௌண்ட்டு பே பண்ணுவாங்க, நம்ம சப்ளை பண்ணதுக்கு அவங்க பே பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் டெட்டாஸ். டெட்டாஸ் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ். ஸோ தட் இஸ் பில்ஸ் ரிசீவபிள். இப்போ டெட்டாஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 2 months 3 months இந்த
டியூரேஷனில் பே பண்ணுவாங்கன்ட்டு, தட் இஸ் கால்டு பில்ஸ் ரிசீவபிள். ஸோ அமௌண்ட் ரிசீவபிள் டியூரிங் த month or twice in between 3 months, like that. Okay va? So assets, bank cash, cash in hand, land and building, plant and machinery, computer, office premises, debtors, bills receivable, and closing stock. Stock also is an asset for the company. These are all assets. These are all liabilities. So okay, note it down and study well. Then we'll go to revenues and expenses. இப்போ நம்ம பார்க்க போகிறது expenses, any loss, purchase of goods also called expenses, salary paid to the employee, அப்புறம் rent paid to the premises. இந்த ஆஃபீஸ் அவங்க வந்து ஆஃபீஸ் ரன் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மேனுஃபேக்சரிங் பிளேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரெண்ட் பே பண்ணுறது. அண்ட் இபி பெய்டு, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது கம்பெனிக்காக. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கேபிட்டல் வந்து பாரோ பண்ணியிருக்காங்க இல்லையா பிஸ்னஸில், அதுக்காக இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது. ஜென்ரல் அதர் எக்ஸ்பென்சஸ், மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் கம்ஸ் அண்டர் த எக்ஸ்பென்சஸ். ஓகே, these are all called expenses. தென் இன்கம் வந்து சேல்ஸ் பண்ணுறதுல வர இன்கம், சேல் ஆஃப் கூட்ஸ். அப்புறம் ரெண்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு, சேல்ஸ் கமிஷன், லைக் தட். ரெண்ட்டுன்னா நம்ம ஏதாவது ரெண்ட் விட்டுருப்போம், ஆஃபீஸ்க்காக நம்ம விட்டுருப்போம், அந்த ஓனர் கம்பெனியோட ஓனர் விட்டுருப்பாங்க, அது கூட ரெண்ட்டு கிடச்சிருக்கும், அது ரிசீவ்டு. வாட் எவர் இன்கம் கம்ஸ் அண்டர் இட் இஸ் இன்கம், சேல்ஸ், ரெண்ட் ரிசீவ்ட், கமிஷன் ரிசீவ்ட், எக்ஸெட்ரா. திஸ் இஸ் கால்ட் இன்கம்.